friends, welcome to Fragments of My Life. Day 4 in Netherlands. ஜியாத்ரூன் போயிட்டு அப்படியே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்து இந்த டூலிப் ஃபீல்டு வந்து பார்த்தோம். நல்லா பெருசாகவே இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் தான் வந்து இங்கே வந்து விட்டு வச்சுருந்தாங்க. மற்றது எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூவெலாம் வந்து கீழே விழுந்துருந்தது. நாங்கள் பார்த்த இந்த 2 கலரும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வைப்ரண்ட்டாக இருந்தது. இது ஒரு கலரு. இந்த வீடியோவோட கண்டினியூஷனில் இன்னொரு கலரும் வந்து காமிக்கிறேன். ஆஸ் பர் அவர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜியாத்ரூன் வந்து பார்த்து முடிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே வந்து ஆம்ஸ்டர்டாம் வந்து போகலாம், சிட்டி டூர் மாதிரி வந்து சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இதை பார்த்தோன்னே இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இந்த ஃப்ளவர் கலருக்கு இந்த ட்ரெஸ் வந்து மேட்ச் ஆகலைல்ல, நம்ம போயிட்டு வேறு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். காஸ்டியூம் சேஞ்ச் இதுதான் வந்து ஜியாத்ரூனில் வந்து போட்டிருந்தேன். அதையே வந்து மறுபடியும் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வாங்க எங்கள் கூட இந்த ஃபீல்டை வந்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஜாய்மா இங்கே எடுத்துட்டு கார் இப்போ தண்ணி சாப்பிட்டு एक थिया मम्मा पर्पल aku mengikuti kayak ini kayak gue kepo udah dirty watch of last few last few இங்கேயே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வந்து கிளம்பணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:15 ஆகுது. வெயில் வந்து எப்படி அடிக்குது பாருங்கள். இன்னும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன் செட் ஆக போகுது. இந்த பீச்சில் இருந்து இந்த விண்மில்ஸு அந்த சன்செட் வியூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போகிறது ஆம்ஸ்டர்டாம் சிட்டிக்கு தான். இதுதான் நம்மளோட லாஸ்ட்டு டே. நாளைக்கு வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறோம் காலையிலேயே. ஸோ வந்து அப்படியே டைமும் ஆகிடுச்சு. அதனால் கார்லேயே அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டர்டாம் சிட்டியை தான் வந்து இப்போ சுற்றி பார்த்துட்ருக்கோம். நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் சிட்டி வந்து ஏன் வந்து சிட்டி டூர் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து லண்டனும் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். பாரிஸ் போனதும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் அவுட் சைடாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நிறைய பிளேசஸ் வந்து கவர் பண்ணோம். மேபி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா வந்து இந்த ஆம்ஸ்டர்டாம் சிட்டியே வந்து ஒரு ரவுண்டு வந்து சுற்றலாம். அந்த எல்லாமே நாங்கள் எங்கெங்கே போகணும் அந்த விலாக்லாம் வேணும்னா நெதர்லாண்ட் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சேம் பிளேலிஸ்ட்டில் நாங்கள் எப்படி வந்து லண்டன் டு ஆம்ஸ்டர்டாம் வந்து ரீச் ஆனோம், எங்களோட ஸ்டே வந்து எப்படி இருந்தது, அண்டு எந்தெந்த இடத்துக்குலாம் வந்து போகணும், எப்படி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக போகலாம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலாக்ஸில் வந்து இருக்கும்.
ये ट्रेन देख रही को मैं ट्रेन का बाजी के जाता है कारा काला को ऐसा उन्हें क्या मगी है ट्रेन वाले இதோட இந்த vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து ரூமுக்கு மறுபடியும் ரீச் ஆகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து போயிட்டு தூங்கிட்டு காலையில் வந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் லண்டன் போகிறதுக்கு. அந்த vlog-ஐ நான் வந்து தனியாக வந்து போடுறேன். 2 பேருமே எப்படி தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ஃப்ளாட் ஆகிட்டாங்க. இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.